ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி ரெண்டு பேரையும் வந்து காலையிலேருந்து யாருமே தாக்கவே இல்லையே, என்னடா இது ஒன்றுமே புரியலையே, வந்தவங்களாம் அருணவே தாக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வினர் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு சோதனை வரும், யாராவது ஒருத்தவங்க வந்து தாக்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து நிறைய ஹியூஜ் ஹோட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து யாராவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கண் உறுத்துமே அப்படின்னு நினச்சேன். உறுத்திருச்சு. நம்ம ரயானோட அக்கா உள்ளே வந்தாங்க. வந்து ரயானுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஓட்டையும் கெடுக்கிறதுக்காகவே உள்ளே வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. உள்ளே வந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்த கரெக்டாக சொன்னாங்க. என்னென்னா கோவா கேங்கில் இவங்க சிக்கியிருக்காரு அப்படின்னு மறைமுகமாக சொன்னார். சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் அவங்க கிட்டேருந்து நீ வந்து ஒதுங்கிரு அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிக்கெட்டு ஃபினாலே நீ வாங்கி காட்டுற அப்படின்ட்டாங்க. யார் முன்னாடி? முத்து முன்னாடியும் மஞ்சரி முன்னாடியும் சவால் விட்டு சொல்லிட்டாங்க. ஏன் சவால் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபினாலே நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு கொடுத்ததை பற்றி முத்துவும் மஞ்சரியும் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து பேசிட்டே இருந்தாங்களாம். என்ன கொஞ்சம் ஓவராக இல்லையா? இப்படியா வன்மத்தை கக்கிட்டு போகிறது? நீங்கள் வந்துட்டு வன்மத்தை கக்கிட்டு போயிடுவீங்க. இப்போ முத்துவோட ரசிகர்லாம் வந்து வச்சு செஞ்சுவாங்க. ஏற்கனவே ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ முத்து இல்லைன்னா கூட முத்துவோட ஆதிக்கத்தை வந்துட்டு ஜாக்லின் மஞ்சரிக்கு வந்து காமிச்சு இங்கே ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் வந்துட்டு சப்போஸ் ஓட்டு கம்மியாக அவர் லீவ் போட்டால் என்ன பண்ணுறது? சப்போஸ் இவங்க சொன்ன மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே அவர் வின் பண்ணால் ஓகே. பட் இவருக்கு மட்டும்தான் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இங்கே ஜெஃப்ரி இருக்காப்புல, முத்துக்குமரன் இருக்கார், தீபக் இருக்கார், அருண் இருக்கார், ஏன் ராணுவ இருக்கார். எல்லாமே வந்துட்டு அதாவது இப்போதைக்கு ஜென்ஸில் வந்து இவங்க மொக்க அப்படின்னு சொல்லவே முடியும். எல்லாருமே வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அந்த ஃபிசிக்கலில் பயங்கரமான ஸ்ட்ரென்த்து. சரி, பாய்ஸ் மட்டும் தானே கேட்டிங்கன்னா கேர்ள்ஸில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. மஞ்சரி சரியான கேமு, அன்சிதா, பவித்ரா எல்லாம் இப்போ பவித்ரா ஃபயர் பவித்ரா மாறிட்டாங்க. ஜாக்லின்னு, சௌந்தர்யா விட்டுருங்க, சௌந்தர்யா வந்து க்யூட் மோடுக்கு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் வந்து எல்லாருமே மக்கள் எதிர்பார்க்குறாங்களாம், நீ தான் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணணும்னு எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. உனக்கு தான் வந்து உன்னை விளையாட விட மாட்டாங்கன்றாங்க. யாரோ விளையாட விட மாட்டாங்க, இன்னும் புரியலையே மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக கடைசியில் வந்துட்டு அவங்க பேசின பேச்சில் ரயான் அப்செட் ஆகிட்டார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு, சூப்பரான விஷயம். என்னென்னா காலையிலேருந்து மஞ்சரி ஃபேமிலி பேசும்போது அருண் எந்திரிச்சு, இல்லை மேடம் இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஜாலியாக தான் பேசுகிறேன், அந்த மண்டையை திருப்பி போட்டுடணும் அந்த பொம்மையோட மண்டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அருண் வந்து எந்திரிச்சு நின்று அதுக்கு ஒரு எதிர்கருத்து வச்சார். உடனே அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா இது நம்ம வீடு, ஒருத்தவங்க புதுசாக விருந்தாலே வந்திருக்காங்க, அவங்கள நம்ம பேச அவங்க டக்குன்னு ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ அது அவர் ஏன்னா அவர் வந்து தாக்கிட்டே இருக்குது அவர் சொல்லிட்டார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி முத்துக்குமரன் மஞ்சரியை வந்துட்டு அவங்க சொல்லும்போது அவங்க ஓவராக பேசுகிறாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க பேசின விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து ரயானோட ஓட்டிங்ஸை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கும். ரயான் இது வரைக்கும் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருப்பாருன்னு தெரியல, ஆனால் இந்த வாட்டி வருவார் பாருங்கள், லாஸ்ட்டு கண்டிப்பாக போவார். அவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டாங்க. பேசுனதும் இல்லாமல் முத்து என்ன பண்ணார்னா எதுவுமே வாயை திறக்கவே இல்லை, மஞ்சரியும் வாயை திறக்கல. அப்போ ஜாக்லின் சொன்னாங்க, ஏன் நீங்கள் வந்து அங்கே பேசாமல் விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது அவங்களோட ஆதங்கம், தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு இது வந்து ஒரு கேமில் வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கணும். நான் வேறு காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது நம்மளுக்கு எதுவுமே எதிர்ப்பு வரவே இல்லையே அப்படின்னு. வந்துருச்சு, சந்தோஷம் தான், எனக்கு ஹாப்பி தான். அது அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. அதை போய் நம்ம சொல்லி அவங்க மனசு எதுக்கு கெடுக்கணும், அதனால் நான் கஷ்டப்படுத்த வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அங்கே வந்துட்டு டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு தெரியாத ஆள்லாம் கிடையாது. அந்த அக்காவுக்கு நோஸ்கட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கிட்டே இருக்குது, அவங்கக்கிட்டே இருக்காதா. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவனுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய தகுதி இருக்கான். என்ன தகுதி அவங்க சொல்கிறாங்க, போன வாட்டி 2 வாட்டி வந்து கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது கேம் வின் பண்ணி கொடுத்தாரான், அதுக்கு முன்னாடி இந்த பாய்ஸ் டீமில் இருக்கும்போது ஒரு கேம் வின் பண்ணி கொடுத்தாரான். ஏமா அதுக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்போ கொடுத்தாங்க. போன வாரம் நடந்த டாஸ்க்குமா உங்கள் ஆள் இருக்கார் பாருங்க ரயானு, அந்த டீம் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இந்த ப்ளூ டீம், முத்துக்குமார் மஞ்சரி இந்த டீமு, தீபக் இந்த டீமு, அவங்க டீம்லாம் நேரம் தூக்கி வெளியே அமுச்சு விட்ருப்பாங்க. அப்போ டிக்கெட்டு இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு யாருக்கு போயிருக்கோம். அதே மாதிரி மெஜாரிட்டின்ற ஒரு விஷயத்தால் தான் இவருக்கு வந்துச்சு, இல்லைனா அது ரஞ்சித்துக்கு போயிருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு இவங்க பாடு விஷயத்துக்கு வந்துட்டு சர்ன்னு ஊற்றிட்டு போயிட்டாங்க. பாவம் இப்போ வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ரயான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதே மாதிரி இங்கே வந்து மஞ்சரி அண்டு முத்துக்குமரன் அந்த மெச்சூரிட்டி எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.